மணிரத்னம் அவர்களின் இயக்கத்தில் இசைப்புயல் A.R. ரகுமான் அவர்களின் இசையமைப்பில் விரைவில் வெளிவர இருக்கும் ஓ காதல் கண்மணி திரைப்படத்தின் பாடல்கள் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த பாடல்களை கேட்கிற இளம் ரசிகர்கள் கொண்டாடி கூத்தாடுகிறார்கள் என்பதை நான் அறிவேன். என்னை போன்ற மூத்தவர்களுக்கு இன்னும் ஒரு 3 முறை கேட்க வேண்டும் போல் தோன்றுகிறது. அதுதான் உண்மை. இந்த படத்தில் பாடல்களில் நல்ல தமிழ் கையாளப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் என்பதில் நான் நிறைவுறுகிறேன். பொதுவாக தமிழ் பாடல்கள் குத்து பாடல்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் என்று சற்றே சாய்ந்திருக்கிற நிலையில் தன் கட்டுப்பாட்டில் இருந்து சற்றும் தளராமல், தன் கலை உயரத்திலிருந்து சற்றும் இறங்காமல் மணிரத்னம் அவர்களும் ரகுமான் அவர்களும் இந்த படத்தில் பாடல்களை கையாள வேண்டும் என்று எனக்கு ஒத்துழைத்தார்கள் என்பதில் நான் அவர்கள் 2 பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கொடையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். தமிழிசை தமிழிசை என்று பல பேர் தமிழிசைக்கு நன்மை செய்கிற பாடல்கள் தான். பாரதியார் கவிதைகள் எழுதினார், அதுவே இசைப்பாடலாய் பரிவர்த்தனை மரபுகளுக்கும் பங்களிப்பு செய்கிற தொனியில் வந்து விழுந்திருப்பதை நான் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய சமூகத்தில் ஒரு கலாச்சார அதிர்ச்சியை உண்டாக்குகிற கதை. இந்த கலாச்சார அதிர்ச்சியை கலைஞர்கள் உருவாக்குகிறார்களா, சமூகம் உருவாக்குகிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஒரு திரைக்கலைஞன் கலாச்சார அதிர்ச்சியை உண்டாக்க முடியும், ஆனால் ஒரு வணிக எல்லைக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறான். என்னை போன்ற ஒரு படைப்பாளன் கலாச்சார அதிர்ச்சியை எழுத்தில் உண்டாக்கிவிட முடியும், எந்த நஷ்டமும் இல்லை. ஆனால் ஒரு திரைக்கலைஞன் அதே கலாச்சார அதிர்ச்சியை திரையில் கொண்டு வருவதற்கு பல கோடிகளின் முதலீட்டோடு உள்ளிறங்க வேண்டும். அந்த கலாச்சார அதிர்ச்சி வணிக ரீதியாகவும் ஒப்புக்கொள்ளப்பட்டால் அவன் தப்பிப்பான், இல்லை என்றால் அவன் பின்னிய கண்ணியில் அவனே மாட்டிக்கொள்வான் என்ற நிலைமை இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஒரு பரிசோதனை முயற்சியாக மணிரத்னம் அவர்கள் இந்த படத்தை செய்திருக்கிறார். இன்னும் 50 ஆண்டுகளில் திருமணம் என்ற ஒரு நிறுவனம் இருக்குமா என்ற ஒரு பெரிய கேள்வி இந்திய சமூகத்தில் உலவுகிறது. உலகமயமாதல் என்ற ஒரு பெரிய ராட்சச அலையில் வட்டார கலாச்சாரங்களும் மொழிகளும் தனிக்குழு பண்பாடுகளும் மெல்ல மெல்ல அதிர்வுகள் காணக்கூடிய ஒரு நிலையில் இந்த படம் வெளிவருகிறது. இந்த அடித்தளத்தை நினைத்துக் கொண்டு இந்த படத்தை நீங்கள் துய்த்தால் உண்மையின் வெளிச்சம் நம் கண்களுக்கு பிரகாசமாகும் என்றே நான் நினைக்கிறேன். ஏதோ சொல்ல வந்தேன், முதலில் அழைத்ததால் மறந்து விட்டேன். மிகவும் நன்றி. இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். பத்திரிகை தோழர்களுக்கும் ஊடகத்தார்களுக்கும் என்னுடைய நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வைரமுத்து சார் சொன்ன மாதிரி எவ்வளோதான் மியூசிக் பண்ணாலும் அடுத்த படம் பண்ணும்போது ஒரு தடுமாற்றல் வருது. பக்கத்தில் எவ்வளோ சொல்லுவாங்க, ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் பிடிக்குது நீங்கள் பண்ணுறது, இல்லை நமக்கு எப்போ அந்த தாட் வருதோ ஒரு கம்ப்ளசன்சி, அப்போ தான் டேஞ்சர்னு அர்த்தம். ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம முதல்ல ஆரம்பிச்சு இப்போ இந்த உற்சாகத்தோடு பண்ணணும்னு ஒரு ஆசை எனக்கு. அதுக்கேற்ற மாதிரி மணி சாரோட அமேசிங் பிளாட்ஃபார்ம் எனக்கு இந்த 23 வருஷமாக கொடுத்துட்டுருக்காரு. அண்ட் அவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ஹோல் டீம், வைரமுத்து சார், அந்த சிங்கர்ஸ், உங்களுக்கு உங்களுடைய அன்பு இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. எல்லா பக்கமே நினைக்கிறேன். நன்றி, தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இருக்கலாம்னு தோணும், அதிலே வாழ்ந்துடலாம்னு தோணும். எனக்கு இந்த போன ஒரு 1 year டைம் பீரியடோ அது மாதிரி தான். எனக்கு இந்த ஒரு ட்ரீம்லே இருக்கணும்னு போல் இருக்குது. ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் ஐ திங்க் எனக்கு ஐ பி லிட்டில் சேட். இங்கே இருக்கிற இந்த ஒரு ட்ரீம் டீம் ஆஃப் சச் லெஜெண்டரி ஃபில்ம் மேக்கர்ஸ், ரஹ்மான் சார், வைரமுத்து சார், பிசி சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா த ஹூஸ் ஹூ ஆஃப் இந்தியன் சினிமா இஸ் ஹியர். நான் ஸ்கூலில் படிக்கும்போது அவ்வளோ ஸ்மார்ட் கிடையாது, ஒரு ஆவரேஜ் அபவ் ஆவரேஜ் அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட். ஆனால் இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ அது என்னமோ ஐஐடி
ஐஐஎம்ல என்னமோ அட்மிஷன் கிடைச்ச மாதிரி இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸே அப்படி தான், எனக்கு ஒரு யூனிவர்சிட்டி போன மாதிரி நிறைய படிக்க முடிஞ்சது. இட்ஸ் பின் ஐ திங்க் an extremely memorable வெரி எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மணி சார் தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போ என் ஃபேஸ் தான் அங்கே இருக்கு, எனக்கு என்னமோ டைஜஸ்ட் பண்ண முடியல. நான் உங்களெல்லாம் மாதிரி என்னமோ ஒரு ஷோ ஃப்ரண்ட் ரோவில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச மாதிரி இருக்குது. பட் எல்லாருக்கும் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க, எல்லாரும் ரொம்ப வெல்கமிங்காக இருக்கீங்க. இந்த ட்ரெய்லர்ஸ் பாடல்கள் எல்லாமே பார்த்துட்டு எல்லாரும் எனக்கு மெசேஜஸ் எல்லாம் என்ன அனுப்புனாலும் அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்காங்க, நிறைய லவ் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் நன்றி. 17th படம் பாருங்கள். இட்ஸ் ஆல்சோ என்னுடைய சிஸ்டரோட பர்த்டே அந்த 17th. ஸோ இட்ஸ் அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச்.